என்ன சகோ ஜனவரி 21 தாண்டியாச்சு. ஐசிசிக்கும் பங்களாதேஷ்க்கும் அந்த வாய்க்கா தகராறு பத்தி அன்னைக்கு தெரியும் சொன்னீங்களே, என்ன அப்டேட்னு கேட்டீங்கன்னா சொல்றேன் சகோ. அதை சொல்றதுக்கு தான் இந்த வீடியோல பேச போறேன். எல்லாருக்கும் தெரியும் பங்களாதேஷ் இந்தியாவுக்கு வரமாட்டோம்னு சொன்னாங்க. அது தவிர வடிவேலு சொல்ற மாதிரி எங்க குரூப்பையே மாத்துங்க, அயர்லாந்து எந்த குரூப்ல இருக்கோ அந்த குரூப்ல போய் நாங்க சேர்ந்துக்கிறோம், அயர்லாந்து இங்க அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அதற்கு காரணம் அயர்லாந்து எல்லா மேட்சும் ஸ்ரீலங்கால ஆடுறாங்க, நாங்களும் ஸ்ரீலங்கால ஆட்டு போறோம் சொன்ன போது ஐசிசி அதெல்லாம் முடியாது, வரீங்களா இல்லையான்னு சொல்லுங்க, இல்ல மூட்டை கட்டிட்டு கிளம்புங்கன்னு சொன்ன உடனே பங்களாதேஷ் நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு, செல்லாது செல்லாதுன்னு சொன்னாங்க. உடனே ஐசிசி என்ன பண்ணாங்க, சரி எல்லாரும் ஒரு ஓட்டிங்ல எடுக்கலாம் சொல்லி 16 மெம்பர்ஸ் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் ஓட் பண்ண சொன்னாங்க. பங்களாதேஷ் கேட்கறது கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 14 பேர் அதெல்லாம் இல்லன்னு சொல்லுங்க, தீர்ப்பெல்லாம் மாத்த முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. 2 பேர் மட்டும் அவங்க பக்கம் ஓட் பண்ணாங்க. யாரும் பாத்தீங்கன்னா ஒன்னு ஆப்வியஸ்லி பங்களாதேஷ், இன்னொன்னு பாகிஸ்தான். உடனே ஐசிசி ஓட்டிங் எல்லாம் பண்ணியாச்சு, தீர்ப்பை மாத்த முடியாது, நீங்க வரீங்களா இல்லையான்றதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து யோசிச்சு சொல்லுங்க, இல்ல மூட்டையை கட்டிட்டு கிளம்புங்க, ஸ்காட்லாந்து வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐசிசி. பாகிஸ்தான் மட்டும் பங்களாதேஷ் பக்கம் நியாயம் இருக்கு, நீதி இருக்கு, நாங்க அவங்களை சப்போர்ட் பண்ற சொன்னோம்னா பங்களாதேஷ் செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. ஆனா ஒரு நிமிஷம், பங்களாதேஷ் அவங்க எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னா, பண்றோம் ஆனா பண்ணல அப்படின்னு பண்ணிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, இதெல்லாம் ஓகே தம்பி, ஒருவேளை ஆனா பங்களாதேஷ் வேர்ல்ட் கப் ஆடணும்னா நாங்க பாட்டுக்கு சைலண்டா வந்து வேர்ல்ட் கப் ஆடிட்டு போயிடுவோம், நஷ்டம் வந்தா பங்களாதேஷ்க்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஐசிசில இருந்து கல்லால காசு வரணும் சகோ. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு நாங்க வரமாட்டோம், எங்களை ஸ்ரீலங்கா இருக்கிற குரூப்ல போடுங்க, அங்க போய் ஆடுறோம்னு பங்களாதேஷ் சொன்னாலுமே ஸ்ரீலங்கா அதெல்லாம் மாத்த முடியாது, எங்க குரூப்பை மாத்துறீங்க, பங்களாதேஷ்ல இங்க வரவானான்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு நாகிங் டான்ஸ் தகராறு இருக்குல்ல சகோ. சகோ வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்ட் பாகிஸ்தானும் வெஸ்ட் பாகிஸ்தானுக்கும் ஒரு மோதல் ஏற்பட்ட அந்த ஈஸ்ட் பாகிஸ்தானோட மக்கள் மிகப்பெரிய துன்பத்துக்குள்ளாக்கப்பட்ட போது இந்தியா தான் உதவிக்கரம் நீட்டி இன்ஃபேக்ட் பாகிஸ்தானோட போர் புரிஞ்சு காப்பாற்றி பின்னர் உருவாக்கப்பட்டதுதான் பங்களாதேஷ். அப்படிப்பட்ட ஒரு பங்களாதேஷ் இன்னைக்கு இந்தியாவை எதிரியாக்குறது, பாகிஸ்தானோட சேர்றாங்க அப்படின்ற போது நம்ம வாழ்க்கையில யாருக்கு ஹெல்ப் பண்றோன்றது ரொம்ப முக்கிய சகோ. எனிவே என்ன நடக்குதுன்றது பொறுத்து இருந்து பார்க்கலாம். அது தவிர சகோ, பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஒரு பீட்சா ஹட்டை திறந்து வைக்கிறதுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாம் கூப்பிட்டு திறந்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் கோலாகலமா நடந்து வெளில வந்து செலிப்ரேட் பண்ண அப்புறம் இந்த பீட்சா ஹட் கம்பெனி இருக்காங்க பாருங்க, அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க. என்னன்னா, இது எங்களோட பீட்சா ஹட்டே கிடையாது, இது ஒரு போலி கடை, அதாவது போலி பீட்சா ஹட்டு, அதை போய் திறந்து வச்சிருக்காங்க. சோ பாகிஸ்தான் தயவு செஞ்சு நீங்க வந்தீங்கன்னா ஒரிஜினல் வேர்ல்டு கப் எதுன்னு பார்த்து அதுல வந்து ஆடிட்டு போங்க, ஏதாவது போலி வேர்ல்டு கப் போயிட்டு போறீங்க. ஓகே, அண்ட் ஸ்டே டியூன்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே சகோ.